இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா மசாலா ஓட்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஓட்ஸ சமைச்சதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. இந்த டிமார்ட்லாம் போனா கண்ல பார்க்குறதோட சரி, அத வாங்குறதில்ல. சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசைப்பட்டு ஒண்ணு வாங்கி ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாரா, ஒரு வேளை இவரு ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பாரு போல, டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது எப்படி சமைக்கிறது, எந்த மாரி சாப்பிடணுன்றதே எனக்கு தெரியல. நான் வாங்கிட்டு வந்த ஃபர்ஸ்ட் நாளே என்ன பண்ணேன்னா, ஒரு ஆர்வத்துல பால் காய வச்சு, பால்ல அத கொட்டி சாப்பிட்டு பார்த்தேன்னா, அது டேஸ்ட் ஒரு மாரி ரொம்ப சப்புன்னு இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தா, நான் சுகர் ஆட் பண்ணவே இல்ல. நாங்க கொஞ்ச நாளா சுகர் சேர்த்துக்கிறது இல்லையா, அதனால சுகர் போடாம தான் நான் பால் காய வச்சு ஆட் பண்ணி பார்த்தேன். அது சுமாரா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அத நாங்க தொடவே இல்ல. ஒரு வாரமா அப்படியே தான் கிடந்துச்சா, சரி இன்னைக்கு மசாலா ஓட்ஸ் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, வெங்காயம், தக்காளி, இந்த கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு உப்புமா மாதிரி தண்ணியெல்லாம் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து இந்த ஓட்ஸ நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு.